ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். டிஎன்பிஎல்ல தான் வந்து உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. சனி, ஞாயிறு லீவுடன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு எடுக்குறாங்க. ஸோ பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். ஸோ சேலரின்னு பொறுத்தவரைக்கும் ரூ. 35,000க்கு மேல தான் உங்களுக்கான சேலரியே வந்து இருக்கும். எக்ஸாம் இல்லாம ஒரு பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப். ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 6த் மார்ச்க்குள்ளார நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இப்ப இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம், நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் பயோடேட்டா ஃபார்ம். ஸோ உங்களுக்கு டிஎன்பிஎல் ஸ்கூல் சொசைட்டில தான் வந்து பாருங்க இந்த ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. இதில குடுத்துருக்கிற மாரி இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்ட்டா நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபோட்டோ வந்து ரைட் சைட் பேஸ்ட் பண்ணிட்டு, எந்த போஸ்ட்க்கு நீங்க அப்ளை பண்றீங்களோ அந்த போஸ்டிங்கோட நேம்ல இருந்து, ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க இது வந்து உங்களுக்கு வந்து டிஎன்பிஎல்லோட ஸ்கூல் சொசைட்டில தான் உங்களுக்கான வொர்க் இருக்க போகுது. 3 யூனிட் குடுத்துருக்காங்க. இந்த 3 யூனிட்ல வந்து எங்க வேணாலும் உங்களுக்கான வொர்க் வந்து இருக்கும். அது வந்து பாருங்க இந்த பாக்ஸ்ல வந்து நீங்க வந்து எந்த யூனிட்ல வந்து நீங்க வொர்க் பண்ண போறீங்க அப்படிங்கிறதுக்கு வந்து பாருங்க இந்த பாக்ஸ்ல வந்து நீங்க டிக் பண்ணிக்கோங்க. அதே மாரி வந்து பாருங்க அட்வர்டைஸ்மென்ட் டேட் ஒண்ணு இங்க குடுத்துருக்காங்க பாத்தீங்களா, அது வந்து நோட்டிஃபிகேஷன்ல இருக்கு. அந்த ரெஃபரன்ஸோட நம்பர்ல இருந்து உங்களுக்கு அட்வர்டைஸ்மென்ட் டேட் இது எல்லாமே வந்து இதில மென்ஷன் பண்ணிட்டு, உங்களோட நேமு, உங்களோட அட்ரஸ்ல இருந்து உங்களோட கான்டாக்ட் நம்பர், உங்களோட இமெயில் ஐடி, நேஷனாலிட்டி, ரீஜியன், டேட் ஆஃப் பர்த், ஏஜ் இந்த மாரி வந்து என்னென்ன குடுத்துருக்காங்களோ, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்ட்டா நீங்க ஃபில் பண்ணிட்டு, உங்களோட சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து செல்ஃப் அட்டஸ்டடா நீங்க வந்து இணைக்கணும். ஸோ என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் நீங்க இணைக்கணும் அப்படிங்கிறத வந்து பாருங்க, இந்த இடத்துல வந்து லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ்ன்னு சொல்லி இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. எல்லாமே வந்து செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸா நீங்க வந்து இணைக்கணும். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் பேக் சைடே நீங்க இணைச்சுக்கோங்க. ஸோ இது இணைச்சு நீங்க எந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ற மாரி இருக்குன்னா, இங்க வந்து பாருங்க அட்ரஸ் குடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்க வந்து பார்த்தோன்னா, ரேஷர் போஸ்ட் வழியா நீங்க வந்து சென்ட் பண்ற மாரி இருக்கும். ஸோ லாஸ்ட் டேட் வந்து பார்த்தோன்னா, 6த் மார்ச்சுக்குள்ளார நீங்க வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. முக்கியமா வந்து பார்த்தோன்னா, அந்த போஸ்டல் கவர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கவர்ல வந்து அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப்ன்னு போட்டு இந்த டேஷ்ல வந்து பாருங்க எந்த போஸ்ட்க்கு நீங்க விண்ணப்பிக்க போறீங்களோ, அந்த போஸ்டிங்கோட நேம வந்து கரெக்ட்டா அந்த போஸ்டல் கவர்ல வந்து மென்ஷன் பண்ணி தான் நீங்க வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து 6த் மார்ச்சுக்குள்ளார நீங்க வந்து விண்ணப்பிச்சுக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பு வந்து எங்கேருந்து வந்திருக்குன்னா, தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர்ஸ் லிமிடெட் கீழ வந்து செயல்படக்கூடிய ஸ்கூல் சொசைட்டில தான் வந்து பாருங்க இந்த ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்தோன்னா, டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து பண்றாங்க. ஸோ இங்க வந்து போஸ்டிங்ஸ்மே குடுத்துருக்காங்க பாருங்க. பிரின்சிபல் கேட்டகரி, இங்கிலீஷு, தமிழு, ஹிந்தி, மேத்தமேட்டிக்ஸ், ஹிஸ்ட்ரி, பிசிக்கல் எஜுகேஷன், கம்ப்யூட்டர் சயன்ஸ், டான்ஸ் அண்ட் மியூசிக் இந்த மாரி கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங் குடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் பாருங்க, நீங்க வந்து பிரின்சிபல் கேட்டகரிக்குலாம் ஏதோ ஒரு பிஜி டிகிரி முடிச்சுட்டு வித் பிஎட் வந்து நீங்க பண்ணியிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதே மாரி இங்கிலீஷ் கேட்டகரிக்கு வந்து பாருங்க, யுஜி இல்லன்னா பிஜி முடிச்சுட்டு நீங்க பிஎட் பண்ணியிருந்தீங்க அப்ளை பண்ணிக்கலாம். தமிழுக்கு வந்து பாருங்க, பிஜி முடிச்சுட்டு பிஎட் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அதே மாரி மேத்தமேட்டிக்ஸ்க்கு வந்து பாருங்க, பிஜி வித் பிஎட் வந்து பண்ணி நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஹிஸ்டரிக்கும் பிஜி வித் பிஎட் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். பிசிக்கல் எஜுகேஷனுக்குலாம் பேச்சுலர் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் வந்து நீங்க முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டர் சயன்ஸ்க்கு வந்து பாருங்க, யுஜி இல்லன்னா பிஜி முடிச்சுட்டு பிஎட் பண்ணவங்க அப்ளை பண்ணிக்கலாம். டான்ஸ் மியூசிக்லாம் வந்து பார்த்தோன்னா, பேச்சுலர் டிகிரியோ இல்லன்னா வந்து டிப்ளமோல வந்து பாருங்க டான்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டல் இந்த மாரிலாம் பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். இது எல்லாத்துக்குமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்கு இதில போஸ்டிங் வந்து பார்த்தோன்னா, எந்தெந்த யூனிட்ல இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து பாருங்க, இங்க தனித்தனியா வந்து வேக்கன்சி வந்து இங்க ஒதுக்கியிருக்காங்க. அதையுமே நீங்க பார்த்துக்கோங்க. இதில உங்களுக்கு செலக்ஷன் மெத்தடுன்னு பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா, உங்களுக்கு கீழ குடுத்துருக்காங்க. உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இல்லன்னா வந்து உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும். அதிக பேர் அப்ளை பண்ணாங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் வைப்பாங்க. அப்படி இல்லன்னா உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்கும். இந்த பிரின்சிபல் கேட்டகரிக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து பாருங்க 55 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். எங்க வந்து உங்களுக்கு லொகேஷன் வந்து இருக்கும் ஜாப் அப்படின்னு குடுத்துருக்காங்க. அடுத்து இங்கிலீஷ் டீச்சருக்குலாம் வந்து பாருங்க 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பாருங்க உங்களுக்கு வந்து தமிழ் டீச்சருக்கு 45 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இந்த மாரி வந்து குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தோன்னா, இங்க டீட்டெயிலா வந்து பார்த்தோன்னா பிரீஃபா குடுத்துருக்காங்க. இத கரெக்ட்டா நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். வில்லிங்கா இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.